வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு டேட் 28. ஓகேங்களா? இன்னும் 2 தினங்களே உள்ளன. இந்த டைம்ல வந்து நம்ம அதிகமா பாக்குறது இலக்கணத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுப்போம்னு சொன்னோம். உங்களுக்கு எதுவுமே மறக்காம இருக்கணும், ஞாபகத்துல இருக்கணுன்றக்காக தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 days மட்டும் நல்லா பக்கவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல வந்து நேற்றைய வகுப்புல நம்ம தொழில் செயல் பார்த்தோம், வினையாளனை பெயர் பார்த்தோம், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், இது எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைய வகுப்புலையும் அதே இலக்கணம் ரிலேட்டட் தான். தென் உங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு சிலபஸ்ல சொன்ன அதே மாதிரி தமிழ் மகளிர்களை பத்தியும் நேத்தும் சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யார பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு? முதல்ல மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் தில்லையாடி வள்ளியம்மை. மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெண்மையின் துணிவு என்று சொல்லக்கூடியவங்க. பெண்மையின் துணிவுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்களை பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா கதராடை அணிந்தவங்க தான் இருக்கக்கூடிய குடில்ல கதராடை அணிந்தவங்க மட்டும்தான் வரணும்னு சொன்னவங்க இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? இவங்களை பத்தின விஷயங்கள் ஒன்னொன்னு சொல்லும் போது நமக்கு அதாவது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கே ஒரு துணிவு வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கே ஒரு துணிவு வந்த மாதிரி இருக்கும் இவங்களை பத்தி ஒரு விஷயமும் சொல்லும் போது. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை. இவங்கள பார்ப்போம். அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை பார்ப்போம். தில்லையாடி வள்ளியம்மைக்கு 2008 ஓகேங்களா? 2008 தமிழக அரசு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. 2008 இப்ப மூல ராமாமிர்த அம்மையார் தமிழகத்துடைய சமூக சீர்திருத்தவாதி, தென் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்புச்சட்ட நிறைவேறுவதற்கு துணையாக இருந்தவங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்க. தேவதாசி ஒழிப்பு முறை நிறைவேறுவதற்கு துணையாக இருந்தவங்க. தமிழக அரசு திருமண உதவித்தொகை, அதாவது 8ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு திருமண உதவித்தொகை வந்து இவங்களுடைய பெயரால தான் வழங்கி வந்துச்சு. யாரால? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரால தான் வழங்கி வந்துச்சு தமிழக அரசு. ஓகேங்களா? இவங்களை பத்தின விஷயங்கள் ஒன்னொன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா தேவையானது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பத்தி அழகா சொல்லுவாங்க. பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்பது வள்ளுவமே. பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்பது வள்ளுவமே என்று சொல்லக்கூடியதுக்கு பொருத்தமானவர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். திராவிட இயக்க அரசியலுடைய செயல்பாட்டாளராக இருந்திருக்காங்க. திராவிட இயக்க அரசியலின் செயல்பாட்டாளராக இருந்தவர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அது மட்டுமல்ல, பெண்ணுரிமையை நாட்டுவதற்காக நீரு பூத்த நெருப்பா இல்லாம ஞாயிற்றோட ஒளியாய், அதாவது வெளிச்சமாக சுடர்விட்டு எரியக்கூடியவர் இந்த நீலாம்பிகை அம்மையார். தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர். தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர். அது மட்டுமல்ல, உறையூர்ல இருந்து சென்னை வரையும் மொழிக்காக ஒரு பேரணி நடந்துச்சு. அந்த பேரணிக்கு 42 நாள், கிட்டத்தட்ட 577 மைல் வந்து நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட ஒரே ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். இவங்களுடைய பெயரால தான் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வழங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1989. 1989 இவங்களுக்கு இவங்களுடைய பெயரால, அதாவது 8ஆம் வகுப்பு படித்த இளம் பெண்களுக்கு சரிங்களா திருமண உதவித்தொகை திட்டம் இவருடைய பெயரால தான் வழங்கப்பட்டு வந்துச்சு. அது மட்டுமல்ல, சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தவர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 5 பாயிண்ட்ஸ் இவங்களை பத்தின முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். 2வது, தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர். 3வது, தாம் குடியிருந்த குடிலில் யாரு வரணும், அதாவது கதராடை அணிந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும்னு ஒரு போர்டை எழுதி போட்டாங்களாம். மொழிப்போர் பேரணிக்கு சென்ற முதல் பெண் என்று சொல்லக்கூடியவர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? தமிழக அரசு 8ஆம் வகுப்பை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை இவருடைய பெயரால் தான் அளிக்கப்பட்டுச்சு. திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என புகழப்பட்டவர். பெண்ணுரிமையை நிலை நாட்டுவதில் நீரு பூத்த நெருப்பாய் இல்லாமல் ஞாயிற்றோட ஒளியாய் சுடர்விட்டு எரியக்கூடியவர் நம்முடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். ஓகேங்களா? அம்மையார் 1917 தன்னுடைய முதல் போராட்டத்தை மயிலாடுதுறையில தொடங்கியிருக்காங்க. தன்னுடைய முதல் போராட்டத்தை
மயிலாடுதுறையில தொடங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இவங்க குடியிருந்த அந்த குடில எழுதி போடுற போர்டு என்னன்னா, கதிர் அணிந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இவங்களோட அந்த தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவங்க யார் யார்? திருவிக்கா, பெரியார், நீலாம்பிகை அம்மையார், மலர்முகத்தம்மையார், தாமரை கன்னி அம்மையார், தருமாம்பாள், வரதராசரு, இவங்க எல்லாருமே இந்த அம்மாவோட தேவதாசி முறை ஒழிக்க பாடுபடுறதுக்காக பங்கெடுத்து கொண்டவங்க. ஊழல் ராமாமிர்த அம்மையார் சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தவர். ஓகேங்களா? 1938 நடைபெற்ற மொழிப்போர் பேரணியில உறையூர் முதல் சென்னை வரை 42 நாள் 577 மைல் நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண்மணி இவர்தான். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா எப்படி கேட்பாங்க, அதாவது குரூப் 4 ரிலேட்டடா எப்படி கேட்பாங்கன்னா, தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர் யார்? 2 விதமா கேட்பாங்க. ஒரே கேள்வியை 2 விதமா கேட்பாங்க. ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என அழைத்தவர் யார்? அறிஞர் அண்ணா. யார் தன்னுடைய குடிலின் முன் கதரை ஆடை அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வர வேண்டும் என்று கூறியவர் யார்? கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அம்புஜத்தம்மாள், தில்லையாடி வெள்ளையம்மை, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? ஆப்ஷன் சி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் சொல்லும். ஓகேங்களா? 1989ஆம் ஆண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய திருமண உதவித்தொகை திட்டம் ஏழை பெண்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் 8ஆம் வகுப்பு படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? இவ்வளவுதான் இவங்களை பத்தின முக்கியமான பாயிண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மைக்கும் காந்தியடிகளுக்கும் ஏகப்பட்ட நெருக்கம் இருக்கு. என்னன்னா, தில்லையாடி வள்ளியம்மை இறந்து போயிருவாங்க. அப்ப இவர் சொல்லுவாராம், காந்தியடிகள் சொல்லுவாங்களாம், அதாவது என் தங்கையின் மறைவை விட தில்லையாடி வள்ளியம்மை இழந்தது எனக்கு ஒரு பெரிய இடியை போல இருந்துச்சு. அவ்வளவு ஒரு வேதனையா இருந்தாங்க. இந்த அம்மா பிறந்ததும் பிப்ரவரி 22, இறந்ததும் பிப்ரவரி 22. ஓகேங்களா? பிப்ரவரி 22 1898 இவங்க பிறந்திருக்காங்க. அதே பிப்ரவரி 22 1914 இவங்க இறந்துட்டாங்க. 1914 இவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா? 16 வயதிலேயே தன் உயிரை நீத்தவன் சொல்லுவாங்க. இவர் ஒரு பெண் போராளி, தமிழ் பெண் போராளி என்று சொல்லக்கூடியவர். ஆரம்ப காலத்துல மகாத்மா காந்தியோட அறப்போராட்டங்கள்ல கலந்து கொண்டு திரும்ப இவர் அந்த நாட்டோட இன ஒதுக்கல் அரசுக்கு எதிராக போராடியவர். தில்லையாடி வள்ளியம்மை தான் முதல்ல எனக்கு விடுதலை உணர்வை ஊட்டினாங்க அப்படின்னு காந்தியடிகள் ரொம்ப பெருமையா சொல்லுவாராம். இந்த அம்மா பிறந்த இடம் ஜோகன்ஸ்பெர்க். இவங்க அப்பா அம்மா பேரு பாத்தீங்கன்னா தமிழ்காரவங்க தான். சரிங்களா? முனுசாமின்னு சொல்லுவாங்க. முனுசாமி முதலியார், வள்ளி மங்கலம் சொல்லுவாங்க. இவங்க வணிக வியாபாரத்துக்காக இவங்களுடைய அப்பா தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க. அப்ப தென்னாப்பிரிக்காவில இவங்க வணிக தொடர்பு நடந்துச்சு. 1898 ஒரு ஒரு வளமையான குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த அம்மா. இவங்க ஊர் மயிலாடுதுறை மாவட்டம். அதாவது தில்லையாடி வள்ளியம்மையின் அம்மா மங்களம் பிறந்த ஊர் தான் மயிலாடுதுறை. தில்லையாடி. அந்த தில்லையாடி எந்த மாவட்டத்துல? மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? இவங்களுக்கு, அதாவது முனுசாமி மற்றும் மங்களத்தம்மாள் தம்பதியருக்கு பிறந்தவங்க தான் இந்த தில்லையாடி வள்ளியம்மை. நெசவு தொழிலாளியா இருக்கக்கூடிய முனுசாமி முதலியார் பிரிட்டிஷ் ஆட்சியில தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குக்ராம், அதாவது ஒரு சின்ன வணிகத்தை ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு சின்ன பிசினஸ். அங்குதான் வள்ளியம்மை பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சில் நடத்துற திருமணங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், மற்ற எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆங்கில அரசு அறிவிச்சிட்டாங்க. அப்ப தென்னாப்பிரிக்காவில வழக்கறிஞராக இருந்தவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருடைய முன்னெடுப்புல அங்க இருந்த இந்தியர்கள் எல்லாமே போராட்டம் நடத்தினாங்க. அப்ப தென்னாப்பிரிக்கா வாழ்ந்த இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே தென்னாப்பிரிக்கா அரசால விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துச்சு. அதுல பங்கு பெற்று அறவழியில போராடினவர் தான் இந்த தில்லையாடி வள்ளியம்மை. அதற்காக இந்த அம்மா 1913 சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த அம்மா வெளியே அனுப்ப சொல்றாங்க. அங்க உள்ள நிர்வாகம் வந்து அனுப்ப சொல்றாங்க. அந்த அம்மா, நான் எங்களுடைய போராட்ட குழுவோட கோரிக்கை நிறைவேறவே இல்லை, அதனால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்
இந்த அம்மா இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கப்பையும் இந்த அம்மா வரமாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னதுக்காக இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவிரி, அந்த வரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரி நீக்கப்பட்ட பின்னாடிதான் அந்த அம்மா வெளியே வந்தாங்க. வள்ளியம்மை 16 வயசுலயே இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? தென்னாப்பிரிக்காவிலேயே தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மையை நினைச்சு ரொம்ப எல்லாருமே பெருமைப்படுவாங்க. காந்தியடிகள் தான் அதிகமா இந்த அம்மா நினைச்சு பெருமைப்படுவாங்களாம். தமிழ்நாடு அரசு வந்து தில்லையாடி வள்ளியம்மைக்கு அவங்களுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையில தஞ்சாவூர் மாவட்டத்துல மயிலாடுதுறை பக்கத்துல தில்லையாடியில அங்க என்ன சொல்லுவாங்க, தரங்கம்பாடி வட்டம் சொல்லுவாங்க. அந்த தில்லையாடியில இவங்களோட நினைவு மண்டபம் இருக்கு. காந்தியடிகள் தில்லையாடிக்கு வந்திருக்காங்க எப்பன்னா 1915 வந்து அந்த ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. அவங்க உட்கார்ந்த ஞாபகமா அங்க ஒரு நினைவு தூணும் கட்டியிருக்காங்க. அதுக்கு எதிராப்புலதான் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. காந்தியடிகள் 1915 5வது மாசம் 1ஆம் தேதி வந்தாங்க, ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு எதிர்த்தாப்புலயே அங்க ஒரு தூணும் கட்டியிருக்காங்க. அந்த தூண் எதுக்கு எதிர்த்தாப்புல இருக்குன்னா தில்லையாடி வள்ளியம்மை அம்மாவுடைய நினைவு தூணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. சரிங்களா? அது மட்டுமல்ல, தில்லையாடி வள்ளியம்மையுடைய சிலை ஒண்ணு அந்த மண்டபத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அங்க நூலகமும் இருக்கு. சரிங்களா? ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்க, காந்தியடிகள் தரங்கம்பாடி தில்லையாடிக்கு போறதுக்காக அவங்களுடைய அம்மா மனைவியோட கஸ்தூரிபாய் அவங்களுடைய மனைவியோட 1915 ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு ட்ரெயின்ல போயிருக்காங்க. சரிங்களா? ட்ரெயின்ல போயிருக்காங்க. மறுநாள் அங்க இருந்து ஒரு சாரட் வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெட்டை குதிரை பூட்டிய சாரட் வண்டி தரங்கம்பாடி போயிட்டாங்க. தேதி தரங்கம்பாடி இருந்து தில்லையாடிக்கு சென்றிருக்காங்க காந்தியடிகள். அறப்போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. அறப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. அந்த காந்தியடிகள் அமர்ந்து பேசிய இடம், சரிங்களா, அங்க ஒரு நினைவு தூணம் கட்டிட்டாங்க. அங்க ஒரு நினைவு தூணம் கட்டிட்டாங்க. உண்மையிலேயே காந்தியடிகள் வந்து தில்லையாடி வள்ளியம்மை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. தில்லையாடி வள்ளியம்மை அந்த 600வது கிளையில இவங்களுடைய பெயராலேயே, சரிங்களா, தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் வச்சிருக்காங்க. தில்லையாடி வள்ளியம்மை என்று பேர். சென்னை வண்டலூர்ல உயிரியல் பூங்காவுல பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, பிறந்த புலிக்குட்டிக்கு வள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? பெண் புலிக்குட்டிக்கு வள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க. தமிழக அரசு இவங்களுக்கு ஒரு சிலையும் உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உம் காந்தியடிகள் 2 விஷயம் இவரை பெருமையா சொல்லுவாங்க. ஒண்ணு, இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல நம்பிக்கை தான் இவருடைய ஆயுதம் என்று சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கை தான் இவருடைய ஆயுதம் என்று இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பெரிய பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் ரொம்ப மனம் வருந்தி சொல்லியிருப்பாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா வரலாற்றிலேயே வள்ளியம்மையோட பேர் என்னைக்கு நிலைத்து நிற்கிற மாதிரி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டு இருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூல்ல தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. பார்க்கலாமா? இவங்களுக்கு அஞ்சல் தலை 2008 வெளியிட்டாங்க. இதுதான் காந்தியடிகள் அமர்ந்து பேசிய ஒரு அரசியலிடம். அதை ஒரு நினைவு தூண் கட்டிட்டாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புலயே தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் இருக்கு. பாருங்க. முனுசாமி மங்கலம், ஊர் ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. இந்த மங்களம் அம்மா பிறந்த ஊர் தான் தில்லையாடி. சரிங்களா? அடுத்து பாருங்க, காந்தியடிகள் சொன்ன விஷயம். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் ரொம்ப மனம் வருந்தி சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எந்த இதழ்ல சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல காந்தியடிகள் எழுதியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா
வரலாற்றில் வள்ளியம்மையோட பெயர் என்னைக்குமே நிலைத்து நிற்க வேண்டும் என்பது இருப்பாங்க. யார பத்தி? தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி எந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்கன்னா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து தில்லையாடி எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்றாங்க. 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுல அந்த பெண் புலிக்குட்டிகளுக்கு யாருடைய பெயர் வச்சிருக்காங்கன்னா இவங்களுடைய பெயர் தான் வச்சிருக்காங்க. வள்ளி என்று. வள்ளி என்று இவங்களுடைய பெயர் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. தமிழ்நாடு அரசு தில்லையாடியில இவங்களுக்கு சிலை நிறுவியிருக்காங்க. கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில இருக்கக்கூடிய 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி பெருமைப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் மரணம் அடைச்சிட்டாங்க. ஓகேங்களா? பிறந்த நாள் அன்னைக்கே இறந்துட்டாங்க. சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கணம். இலக்கணத்துல வினை முற்றுனா என்ன? வினை முற்றுனா என்ன? அதாவது பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை தான் முற்று வினை அல்லது வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வினை முற்று 5 இடம் ஆகிய அனைத்திலுமே வரும். 5 பால் என்று சொல்லக்கூடியது என்னென்ன? ஆண்பால், பெண், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். 3 காலம்: இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். 3 இடம்: தன்மை, முன்னிலை, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். 3 காலம் எனப்படுவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடம் தன்மை, முன்னிலை, பழக்க என்று சொல்லக்கூடிய 3 இடத்திலுமே வரும். என்ன சொல்றாங்க? வினை முற்று என்பது முற்று பெற்ற வினை சொற்களை, ஒரு சென்டென்ஸ் முடிவடைஞ்சிருச்சு, பேசினான், எழுதினான், படித்தான் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்று அழைப்பர். 5 பால்: பேசினான், ஆண்பாலை குறிக்குதா? 3 காலம், இறந்த காலத்தை குறிக்குது. 3 இடம், சரிங்களா? ஒரு பையன், தன்மை, முன்னிலை, சரிங்களா? அடுத்து இந்த வினைமுற்ற 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ஐயுமே முதன்மையா வைக்கக்கூடியதுதான் தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், மாணவன் கட்டுரை எழுதினான். உதாரணம் பாருங்க. மாணவன் மாணவன் கட்டுரை எழுதினான். ஓகேங்களா? இருக்கா? இதுல செய்பவன் யாரு? ஓகேங்களா? மாணவன். கருவி என்னது? பேனா, பேப்பர். பேனா, தாள்னு கூட வச்சுக்கோ. நிலம் என்னது? பள்ளி அல்லது இடம். பள்ளி அல்லது இல்லம். செயல் என்னது? எழுதுறது. சரிங்களா? காலம் என்னது? எழுதினான் என்று சொல்லக்கூடியது இறந்த காலம். ஓகேங்களா? மாணவன் கட்டுரை எழுதினான் சொல்லிட்டோம். ஓகேங்களா? இந்த வினைமுற்ற எப்படி பிரிச்சோன்றதை மட்டும் பாருங்க. செய்பவன், கருவி, வெளிப்படையாக கொண்டு, ஓகேங்களா, இந்த 6ஐயும் வெளிப்படையாக கொண்டு எழுதக்கூடியதான் தெரிநிலை வினைமுற்று. செய்பொருள் என்னது? என்ன எழுதினான்ப்பா? கட்டுரை எழுதினான். கட்டுரை யாரை பத்தி எழுதியிருக்கான்? அரசியல் தலைவர்களையோ அமைச்சர்களையோ யாரோ ஒருத்தரை பத்தி எழுதியிருப்பான். செய்பொருள் என்று சொல்லக்கூடிய என்னது? கட்டுரை. இப்ப இது எல்லாமே இருக்கா? செய்பவன் மாணவன். வினைமுற்றாம் என்ன சொன்னோம்?
5 பால்ல இருக்கா? அப்ப இந்த பால் என்பது எதை குறிக்குது? உயர்திணை. சரி, ஆண்பாலை குறிக்குது 5 பால். சரிங்களா? ஆண்பாலை குறிக்குதா? வினைமுற்று. 3 காலத்தை குறிக்குதா? இறந்த காலம் வருதா? புரியுதுங்களா? இந்த மாதிரி வரக்கூடியதான் தெரிநிலை வினைமுற்று. இப்ப குறிப்பு வினைமுற்று என்று சொல்லக்கூடியனா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பை மட்டும், அதாவது செய்பவருடைய தன்மைகளை மட்டும் காட்டக்கூடியது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. இப்ப ஒண்ணுமே இல்லப்பா. நல்ல பையன், நல்ல பையன் சொல்றாங்க இல்லையா? அவன் பொன்னன், அவன் பொன்னன், பொன்னாலான நகைகளை உடையவன். பொன் என்று சொல்ல ஒரு பொருளா? பொன் என்று சொல்லக்கூடியது ஒரு பொருளா? அடுத்து சொல்லுவாங்க இல்லையா, இந்தியா வென்றது, கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வென்றது. அப்ப இந்தியா இடத்தை குறிக்குதா? அடுத்து பாத்தீங்கன்னா அவன் சித்திரையான், சித்திரை மாசம் நல்ல பையன், அவனோட குணத்தை குறிக்குது. நல்ல பையன் அவனுடைய குணத்தை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து கண்ணன், கண்களை உடையவன், உறுப்பை குறிக்குது. உறுப்பை குறிக்குது. அவன் ஒரு ரைட்டர், அவன் செய்யக்கூடிய தொழில. சோ என்ன சொன்னாங்க? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுல ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டக்கூடியதுதான் குறிப்பு வினைமுற்று. செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டக்கூடியதுதான் என்னது? இந்த குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைமுற்றுனா என்ன? வினைமுற்று எத்தனை வகைப்படும்? தெரிநிலை வினைமுற்று. வினைமுற்று 2 வகைப்படும். ஒன்னு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்ன சொல்லுதுன்னா பண்பினை மட்டும் காட்டக்கூடியது. தெரிநிலை வினைமுற்று செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம் இது எல்லாத்தையும் காட்டக்கூடியது. ஓகேங்களா? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இது எல்லாத்தையும் காட்டக்கூடியது தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப அடுத்து நிறைய சொல்லுவாங்க. அதாவது தன்மை, ஒருமை வினைமுற்று, முன்னிலை, பன்மை வினைமுற்று. ஓகேங்களா? இப்ப குறிப்பு வினைமுற்று சொன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லலாம்டா, சந்திரன் இனியவன். சந்திரன் இனியவன் என்னது? சந்திரன் ரொம்ப நல்லவன்பா. அவன் நல்லவன், அவன் நல்லவன், நல்ல பண்புகளை உடையவன். அவன் இனியவன். சந்திரன் இனியனா அவன் இனிமையான குணம் உடையவன். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இதுல வினைமுற்று அப்படின்னாலே 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று. அடுத்து ஏவல் வினைமுற்றுனா என்ன? அதாவது முன்னாடி உள்ள ஒருத்தர், அதாவது முன்னிலை இடத்தில் உள்ள ஒருவரை ஏவுதல் பொருளில் வரக்கூடிய வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மையை உணர்த்தக்கூடியது, எதிர்காலத்தை காட்டக்கூடியது, முன்னிலை இடத்தில் மட்டுமே வரக்கூடியது. அதாவது நீ, நீர், நீங்கள், நீ, நீர், நீங்கள் இது மட்டும்தான் வரும். இதுக்கு பேர் தான் ஏவல் வினைமுற்று. இது என்னென்ன பகுதிகளெல்லாம் பெற்று வருதுன்னு பாத்தீங்கன்னா ஈ, ஆய், ஈர், மின், உம் இந்த மாதிரி விகுதிகளை பெற்று வரக்கூடியது. எழுதுறேன் பாருங்க. ஈ, ஓகேங்களா? ஆய், ஈர், மின், உம் இந்த மாதிரி விகுதிகளை பெற்று வரக்கூடியது ஏவல் வினைமுற்று. பாத்தீங்கன்னா நீ செல்வாய், நீ செல்வாய், நீனா யார சொல்லுவோம்? முன்னிலை எடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இது என்ன சொல்றாங்க? ஏவல் ஒருமை வினைமுற்று என்று சொல்லுவாங்க. ஏவல் ஒருமை வினைமுற்று. நீ செல்வாய் என்றால் ஏவல் ஒருமை வினைமுற்று. அடுத்து
நீர் செல்வீர், நீர் செல்வீர். அப்ப இது என்ன சொல்றாங்க? பன்மை, ஏவல் பன்மை வினைமுற்று, பன்மை வினைமுற்று. ஓகேங்களா? இது சென்மின், அதாவது செல்வீர் சென்மின் செல்லுங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மின் வந்து இப்ப வர்றது இல்ல, அந்த காலத்துல வந்துச்சு. ஓகேங்களா? மின் என்பது இப்ப வர்றதில்ல. இப்ப எழுது மின் இருக்கு இல்லையா, எழுதுங்கள் என்று வருது, செல்லுங்கள் அப்படின்னு வருது. ஓகேங்களா? நீவிர் அதாவது செல்லுங்கள்னு வந்துட்டாலே ஏவல் பன்மை வினைமுற்றை குறிக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து பாருங்க, வாழ்த்துதல் வினை, சாரி வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று எதற்கெல்லாம் வருதுன்னா, வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த பொருட்கள் வரக்கூடியது வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று கா இய இயர் என்று சொல்லக்கூடிய விகுதிகளை பெற்று வரக்கூடியது. கா இய இயர், அதாவது வாழ்க, வாழிய, வாழியர் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? இரண்டு திணைகள் என்று சொல்லக்கூடிய உயர்திணை, அக்ரிணை. ஐந்து பால் என்று சொல்லக்கூடிய ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால். மூன்று இடங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மை, முன்னிலை, பழக்கை, இது எல்லாத்திலுமே வரும். இதனுடைய விகுதிகள் கா இய இயர். கா இய இயர், வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல். பாத்தீங்கன்னா போக, போக. வயறதுல வருதா? செல்க விதிக்கிறதுல வருதா? எழுதுக விதித்தல். அடுத்து தருக வேண்டல்ல வரக்கூடியது, செய்க இதுவும் வேண்டல்ல வரக்கூடியது. ஓகேங்களா? இப்ப எல்லாமே எப்படி இருக்கு? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் பொருள்களை வரக்கூடியது வியங்கோல் வினைமுற்று. இப்ப இதுக்கு ரிலேட்டா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை காண்க. தா, சரிங்களா? தா, இதுல வினைமுற்று தந்த, ஆள முடியுது, பெயரெச்சம், பெயரெச்சம். தருகின்றனர் முடிஞ்சு போச்சா, ஒரு வினைமுற்று செயல்ல முடிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? வினைமுற்று. தந்து என்றால் வினையெச்சம், தந்து என்றால் வினையெச்சம். தந்தவர், தந்தா என்றால் வினை யாழனையும் பெயர், வினை யாழனையும் பெயர். சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வினைமுற்று கேட்டிருக்காங்க. வினைமுற்று என்றாலே தருகின்றனர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து வேற்று வினைமுற்று படி. வினைமுற்றா ஒரு சொல் வந்து முற்று பெற்று நிற்க வேண்டும். அப்ப இங்க படித்தல், படித்த, படித்து, படித்தான் முற்று பெற்று நிக்குதா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. படித்தல் என்று சொல்லக்கூடியது தொழிற்பெயர், தொழிற்பெயர். படித்த பெயரச்சம், ஆவுல முடியுது. படித்து வினையெச்சம், ஊல முடியுது. வினை எச்சம், படித்தல் வந்துருச்சா? அடுத்து எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. எழுதினால், எழுதுக ஏவல் வினைமுற்று, எழுதுதல் தொழிற்பெயர். இது விதிக்கல்ல, விதித்திலை வரும். சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று, சாரி, வியங்கோல் வினைமுற்று. எழுதுதல் என்பது தொழிற்பெயர். இதுல வினைமுற்று என்று சொல்லக்கூடியது எழுதினால்தான் பெயரெச்சம். ஏன்னா வினைமுற்று என்னது? பொருள் முற்று பெற்ற வினை சொற்களைத்தான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்றோம். அந்த வினைமுற்று என்ன செய்யறாங்க? ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம், இது எல்லாத்தையும் பெற்று வரும். எழுதிய பெயரெச்சம். ஓகேங்களா? எழுதினால் வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்க, உறங்கினால். உறங்கினால் என்பது ஒரு வினைமுற்று சொல். இதோட வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல் பெரும்பாலுமே கட்டளையில தான் வரும். உறங்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை.
உறங்குதல் என்பது தொழிற்பெயர். ஓகேங்களா? கான் என்பதன் வினைமுற்று. கண்டேன், காணுதல் தொழிற்பெயர், கண்ட பெயரச்சம், கண்டவர் வினையானே பெயர். காணுதல் என்பது தொழிற்பெயர், தொழிற்பெயர். கண்ட என்பது பெயரெச்சம், பெயரெச்சம். கண்டவர், கண்ட அவர், இது வினையாளனையும் பெயர். இது என்னது? வினை யாழனையும் பெயர். ஓகேங்களா? கண்டேன் என்பது மட்டும்தான் வினைமுற்று. ஓடு என்னும் வேர்ச்சொலின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஓடுதல் தல் விகுதி பெற்றவனுக்கு தொழிற்பெயர். ஓடி எச்சம். ஓடினான் என்பது வினைமுற்று. ஓடிய என்பது பெயரச்சம். இந்த தல் விகுதி பெற்று வந்திருக்கு. இது தொழிற்பெயர், இது தொழிற்பெயர். இது நானா கொடுக்கல, உங்களுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்ஸ் தான், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓடி என்பது வினை எச்சம். ஓடினான் வினைமுற்று. ஓடிய அகரத்துல முடியுது, அப்ப இது பெயரெச்சம், பெயரெச்சம். ஓகேங்களா? தனி என்னும் பெயர்ச்சம் வினைமுற்று. தனிதல் தொழிற்பெயர். தனிந்தது முடிஞ்சு போச்சு. தனிந்து வினையச்சம். தனிந்தது என்றால் வினைமுற்று. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு, பேசிய என்பது பெயரெச்சம், பேசினான் என்பது வினைமுற்று, பேசுதல் என்பது தொழிற்பெயர், பேசி என்பது வினையச்சம். அகரத்தில் முடிந்தால் பெயரெச்சம், இகரத்தில் மற்றும் உகரத்தில் முடிந்தால் வினையச்சம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து ஏவல் வினைமுற்று சொல் எது? ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்று நம்ம என்ன படிச்சோம்? ஏவல் வினைமுற்று அதாவது ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது. தனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தரை ஒரு செயலை செய்யுமாறு செய்யக்கூடிய வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? இந்த ஏவல் வினைமுற்று எதுல வருது? ஒருமை பன்மை இந்த ரெண்டுல தான் வரும். செல்க, செல்க வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. வாழ்க வியங்கோல் வினைமுற்று. ஓடு ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. இதுல பாத்தீங்கன்னா வாலிய வீங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று வாலிய என்பது எதுல வருதுன்னா வாழ்த்துதல்ல வருது, வாழ்த்துதல்ல வருது. வாழ்க வாழ்த்தல்ல வருது. சொல்லுங்க. செல்க விதித்தல்ல வரக்கூடியது. செல்க என்பது விதித்தல் பொருளில் வரக்கூடியது. வாழ்க வாழ்த்துதல்ல வரக்கூடியது. வாலிய இதுக்கும் வாழ்த்துதல்ல வரக்கூடியது. ஏன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னாலே வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த பொருள்கள்ல வரக்கூடியதுதான் என்னது? வியங்கோல் வினைமுற்று. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏவல் வினைமுற்று சொல் இருந்தா கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஏவல் வினைமுற்று சொல் என்னது? தனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தரை ஒரு செயலை செய்யும்படி கூறுவதற்கு பேர் தான் ஏவல் வினைமுற்று. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஆடு என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சம். ஆடு என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சம் என்றால் என்ன? சரிங்களா? ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடிந்தால், ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும். ஆடு இப்ப இகரத்துல முடிஞ்சிருக்கு, இது வினையச்சம். ஓகேங்களா? இது வினையச்சம். ஆடுதல்
தொழிற்பெயர். ஆடிய பெயரச்சம். ஆடினா என்பது வினைமுற்று. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வினையச்சம். வினையச்சம்னாலே இகரம் மற்றும் முகரத்தில் முடிந்தால் அது வினையச்சம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. தா என்னும் வேர் சொல்லில் வினையச்சம். வினை எச்ச சொல் எதுன்னு கேக்குறாங்க. தருதல். தருதல் தொழிற்பெயர். தருதல் என்னது பாங்க? தொழிற்பெயர். தந்த அகரத்துல முடியுது. தந்த பெயரச்சம். தந்தவர். தந்த அவர் என்றால் வினை யாழனையும் பெயர். வினை யாழனையும் பெயர். தந்து என்றால் வினையச்சம். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஏன்னா தந்து என்று உகரத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று. அந்த கேள்வியிலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். வேர் சொல்ல வினையச்சமாக மாற்று. பெருன்னு வந்திருக்கு. சரிங்களா? பெரு உகரம் அல்லது இகரத்தில் முடிந்தால் என்ன இது? அது வினையச்சம். அப்போ உகரத்துல வந்திருக்கு. பெற்று இது வினையச்சம். பெற்றவன். பெற்றவன் வினைமுற்று. பெறுதல் தொழிற்பெயர். பெற்றான் வினைமுற்று. ஓகேங்களா? அப்ப இங்க வேர்ச்சொல் வினையச்சமாக பெரு என்பது பெற்று. சரி என்னும் பேர்ச்சொல்லின் வினையச்சம். சரி. சரி சரிந்த பெயரச்சம். சரிதல் தொழிற்பெயர். சரிதல் தொழிற்பெயர். சரிந்தனர் வினைமுற்று. வினைமுற்று. சரிந்து உகரத்துல முடியுது. அப்ப இது வினையச்சம். இது வினை எச்சம். மலை என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்கல, வினை எச்சம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏலயே ஆன்சர் வந்துருச்சு. மலைந்து. பாருங்க, மலைந்து என்று சொல்லக்கூடியது வினையச்சம். நமக்கு ஆப்ஷன் ஏலயே வந்துச்சுன்னா அடுத்ததான் நம்ம கண்டுக்கணும் அவசியமே இல்லை. மலைந்த பெயரச்சம் உங்களுக்கு தெரியும். அதாவது மலையாத. இது வந்து மலையான்னு வந்திருக்கு. அந்த தா வந்து நீங்கி வந்திருக்கு. அப்ப இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? ஈறுகட்ட எதிர்மறை. மலையும் உம்மோட முடிஞ்சிருக்கு. அப்ப இது முற்றுமை. இது முற்றுமை. அடுத்து பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வினையச்சம் வினைமுற்று பார்த்தோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? பெயரச்சம் கேட்டிருக்காங்க. பெயரச்சம் அகரத்துல முடிகிறது. பார்த்து வினையச்சம். பார்த்த. பார்த்த அகரத்துல முடியுதா? அப்ப இதுதான் பெயரச்சம். பார்த்தான் வினைமுற்று. பார்த்தால் வினைமுற்று. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெயரச்சம் தான் கேட்டிருக்காங்க. பார்த்த. கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறி. கல் என்னும் பெயர் சொல்லின் பெயரச்ச சொல். கற்றல் தொழிற்பெயர். கற்றல் தொழிற்பெயர். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? பெயர் எச்சம் தான் கேட்டிருக்காங்க. அகரத்தில் முடியக்கூடியது. அப்ப கற்ற என்பது பெயரச்சம். கற்று என்பது வினையச்சம். கற்றான் என்பது வினைமுற்று. கற்றான் என்பது வினைமுற்று. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெயரச்சம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கற்ற. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. வா என்னும் சொல்லுக்குரிய பெயரச்சத்தை கண்டறி. வருதல் தொழிற்பெயர். தொழிற்பெயர். வந்தான் வினைமுற்று. வந்த பெயரச்சம். வந்து வினையச்சம். ஓகேங்களா? வந்து என்பது வினையச்சம்.
இங்க கேட்டது வந்த. ஓகேங்களா? வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்கு. பெரு என்று சொல்லக்கூடிய வேர்ச்சொல், பெரு என்று சொல்லக்கூடிய வேர்ச்சொல். பெற்று என்று வந்தால் வினையெச்சம், பெற்ற என்று வந்தால் தான் பெயரெச்சம். பெற்றான் வினைமுற்று, பெற்று விட்டான் வினைமுற்று. நமக்கு பெயரெச்சம்னு கேட்டிருக்காங்க, பெற்ற மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயர். சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயர். சுட்டான் வினைமுற்று, வினைமுற்று. சுட்ட பெயரெச்சம். சுடுதல் தான் இங்க தொழிற்பெயர். சுடுதல் தான் இங்க தொழிற்பெயர். சுட்டு வினையெச்சம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இன்றைய வகுப்பு நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, வினைமுற்று, தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், தொழிற்பெயர் பார்த்தாச்சா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது திருக்குறள். திருக்குறள் வந்து கல்லாமை என்ற அதிகாரத்துல பார்க்க போறோம். கல்லாமை. ஓகேங்களா? இதுவும் அரசியல் தான். கல்லாமை எது சொல்லுதுன்னா அரசியலை தான் சொல்லுது. முதல் குறள் பாருங்க. அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். அரங்கின்றி, ஆடுகின்ற அரங்கம் இல்லாமல், வட்டாடி அற்றே, பகடைக்காய்களை உருட்டுவதை போன்று. ஆடுகின்ற ஒரு தேற்றே இல்லாம, ஒரு அரங்கமே இல்லாம வட்டமா உட்கார்ந்து பகடைக்காய் உருட்டுறது மாதிரி இருக்குது. நூலின்றி கோட்டி கொளல். சரிங்களா? அதாவது கோட்டி என்றால் மன்றம். கோட்டி என்று சொல்லக்கூடியது எங்க மன்றம். என்ன சொல்றாங்க? கற்றவர் அவையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது. கற்றவர் அவையில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது. நூலின்றி, சிறந்த நூல்கள் இல்லாமல். கொளல் என்றால் சொல்லுதல். கொளல் என்றால் சொல்லுதல். என்ன சொல்றாங்க? அதாவது கற்றவர் அவையில் நூல் அறிவு இல்லாதவன். சரிங்களா? பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? பாதுகாப்பு இல்லாத இடத்துல சூதாட்டம் ஆடுற மாதிரி இருக்கு. சூதாட்டம் ஆடுற மாதிரி இருக்கு. அதான் சொல்றாங்க. அறிவு நிரம்புவதற்கு காரணமாக நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுவது சூதாடும் அரங்கு இமைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடுவது போல. திறமையா இருக்கணும். திறமை இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல பேசணும். அது இல்லாம நம்ம பேசக்கூடாது. ஒரு மனுஷன் ஒரு அரசியல் வாழ்க்கை ஈடுபடுறான். அப்ப அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு இது பண்ணலையா? அதனால சில பேர் அவங்க தன்னை விட வலிமை மிகுந்தவரை அரசியல் வாழ்க்கையில வச்சுக்கிறாங்க நமக்கு துணையாக. அடுத்து பாருங்க. கல்லாதான் சொற்கா முறுதல் முளை இரண்டும் இல்லாதான் பெண் காமுறற்று. கல்லாதான் கல்வியை கற்காதவன், அவனுடைய சொல்லாகப்பட்டதை அவையில் சொல்ல விரும்புவது. கல்வி கற்காதவன் அவையில் சொல்ல விரும்புவது. கல்லாதவனுடைய சொல்லாகப்பட்டது காமுறுதல் என்றால் அவையில் சொல்ல விரும்புவது. ஓகேங்களா? முளை இரண்டும். சரிங்களா? பெண்கள் தன்னுடைய விரும்பு, அதாவது காமமற்று போன்றதாக இருக்கும். கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுறற்று. கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புவது இல்லாதவள் பெண் தன்மை விரும்பினார் போல இருக்கும். பெண்மைக்கு உண்டான தன்மையே இல்லாதவள் பேசுவதை போல இருக்கும். என்ன சொல்றாங்க? பருவமடையாத பெண் தன்னுடைய, சரிங்களா, பருவமடையாத பெண் அவளுடைய பெண்ணின் தன்மையை விரும்புவது எப்படி இருக்குன்னா, கற்றவர் அவையில் கல்லாத ஒருவன் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுவது போல இருக்கு. கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லா திருக்க பெறின். கல்லாதவரும் நனி நல்லர்.
என்ன சொல்றாங்க? கல்லாதவரும் என்றால் கல்வி கற்காதவர்களும், நனி மிகவும், நல்ல நல்லவராக இருப்பது, கற்றார் முன் கற்றவர்கள் இருக்கக்கூடிய அவையில, சொல்லாதிருக்க பெறின் சொல்லாது எந்த சொல்லையும் சொல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருத்தல். என்ன சொல்றாங்க? கல்லாதவருடைய அடக்கத்தையும் அமைதியையும் பார்த்து கற்றறிந்தவர்களும் நல்லவர் என்பாங்க. ஒருத்தன் கல்வியே இல்ல, கல்வி ஞானமே இல்ல, ஆனா ரொம்ப பணிவா இருப்பான், அமைதியா இருப்பான். அப்ப அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கற்றறிந்த அறிஞர்கள் அவனை இவன் ரொம்ப பணிவா இருக்கான்ப்பா, நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால் கல்லாதவரும் மிக நல்லவரே. எதுவுமே இல்லாம எனக்கு எல்லாம் தெரியும் ஆய்வுன்னு கத்துறதை விட, உனக்கு எதுவுமே தெரியலையா அந்த இடத்துல அமைதியா இரு. அப்ப அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க? உன்னை நல்லவன் சொல்லுவாங்க. கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று கொல்லார் அறிவுடையார். கல்லாதான் கல்லாதவனுடைய, ஒட்பம் என்றால் இங்கு அறிவை குறிக்கும். ஒட்பம் என்றால் இங்கு அறிவை குறிக்கும். கழிய மிகவும் நன்றாக இருக்கும். சரிங்களா? கழிய நன்றாயினும் மிக நன்றாக இருந்தாலும் கொல்லார் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கல்லாதவனுடைய அறிவு எப்படி இருக்குது? நல்லாவே இருந்தாலும் அறிவுடைய மக்கள் அவனுடைய அறிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கல்வி கத்துக்கிட்டவன் முன்னாடி கல்லாதவனுடைய அறிவு எப்படி இருக்கும்? பயன்மிக்கதாக இருந்தாலும் அந்த அறிஞர்கள் அவனுடைய பேச்சை விரும்ப மாட்டார்கள். புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. இங்க ஒட்பம் என்ற சொல்லின் பொருள் அறிவு. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லா கல்வி கற்காத ஒருவன், தகைமை தன்னை கற்றவனாக நினைத்து, கல்வி கற்காத ஒருவன் தன்னை கற்றவனாக நினைத்து தலை பெய்து அப்படின்றால் கற்ற ஒரு அறிஞர்களோட சேர்ந்து உட்கார்ந்து சொல்லாட, அவன் போய் சொல்லாட போறான். அப்ப என்ன செய்யறான்? சொல்லிட்டு தன்னோட தவற பார்த்து சோர்வடைஞ்சிருவான். ஏன்னா இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவன் போய் கல்விக்கடை அறிஞர் போய் பேச முடியுமா? பேசுறான். பேச என்ன ஆயிரம் கடைசி சோர்வாயிடுறான். சோ இவங்க கிட்ட நம்மளால சொல்ல முடியாது. அதான் கல்லாதவன் ஒருவன் தன்னை தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கூடும் பேசும்போது அந்த பேச்சினால கெடுது. அந்த பேச்சினால கெடுது. அடுத்து உளரென்றும் மாத்திரையர், உளரென்றும் மாத்திரையர் அல்லால் பயவா களர் அணையர் கல்லாதவர் உளர் என்னும் உயிரோடு இருக்கிறார்கள். உளர் என்று சொல்லக்கூடியது உயிரோடு இருக்கிறார்கள். ஓகேங்களா? மாத்திரையர், மாத்திரை அளவா இருக்குது. வார்த்தைகளுக்கு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சொல்லியா? அளவினர், அளவை கடந்து உள்ளவர்கள். அல்லால் இல்லாமல், இல்லாமல். ஓகேங்களா? பயவா, பயவா என்றால் எதுவுமே விளையாத. கலர் அணையர், கலர் என்னது? நிலம், நிலம். எதுவுமே விளையாத கலர் நிலத்தில், எதுவுமே விளையாத கலர் நிலத்தில் கல்லாதவரை போன்று இருப்பார். கல்வி கற்காதவர் எப்படி இருப்பாங்க? உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். என்ன சொல்றாங்க? எந்த செடி கொடியும் விளையாத கலர் நிலத்தையும் சரிங்களா கல்லாதவனை ஒப்பிட்டு பாக்குறாங்க கற்றறிந்த அறிஞர்கள். எந்த செடி கொடியும் விளையாத கலர் நிலத்தையும் கல்வி கற்காதவனையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க கற்றறிந்த அறிஞர்கள். அப்ப இது என்ன அணி? எடுத்துக்காட்டு உண்மை. சரிங்களா? நுண்மான் நுழைப்புலம் இல்லால் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று.
இது உவமை அணி. நுண்மான், நுண்ணறிவை பெறுகின்றவன். சரிங்களா? நுண்மான் என்றால் நுண்ணறிவு. நுண்ணறிவு. நுழைப்புலம் என்றால் அந்த நூல்கள் எல்லாத்திலுமே நுழைந்து பார்த்து. இல்லான், அறிவு இல்லாதவன். மண்மான் புனைப்பாவை அற்று, மண்ணால் சிறந்த முறையில் கம்பீரமாகவும் அழகாகவும் செய்யப்பட்ட பொம்மை போல இருப்பான். எழிலன அழகு மிகுந்த. மண்ணால் செய்யப்பட்ட புவை பாவை, பாவை என்று சொல்லக்கூடிய இங்கு பொம்மை. பாவை என்று சொல்லக்கூடியது இங்கு பொம்மை. ஓகேங்களா? நுண்மான் மண்மான். அடி எதுகை, அடி எதுகை. நுண்மான் நுழைப்புலம் இணை மூனை, இணை மூனை. ஓகேங்களா? பாருங்க என்ன சொல்றாங்க, கல்லாதவனுடைய உடல் அமைப்பு அழகும் மண்ணால் செய்யப்பட்ட பாவை பொம்மையை ஒத்தே இருக்குது. கல்லாதவனை என்ன சொல்லிட்டாங்க, மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையோட ஒப்பிட்டாங்க. சரிங்களா? பாவை என்றால் பொம்மை, பாவை என்றால் பொம்மையை குறிக்கும். அடுத்து, நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அடி எதுகை, அடி எதுகை. கல்லார்கண் கல்வி கல்லாதவ இடத்தில். பட்ட என்றால் சேர்ந்த. வறுமை, வறுமையை காட்டிலும். இன்னாதே, இன்னா என்றால் துன்பம். இன்னா என்றால் துன்பம், துன்பம் தரக்கூடியது. சரிங்களா? கல்லார்கண் பட்ட திரு. கல்லார்கண் அதாவது கல்லாதவரிடத்தில். நல்லார்கண் நன்றாக கல்வி கற்றவர்கள். நல்லார் என்றால் நன்றாக கல்வி கற்றவர்கள். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, கற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வறுமையை காட்டிலும் கல்லாதவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் தீமையை உண்டாக்கும். இப்ப நல்லவன்ட்ட கல்வி கத்துக்கிட்டவன்ட்ட வறுமை இருக்கு, ஆனா கல்வியே கத்துக்காத செல்வம் இருக்கு. ஆனா அவன் இருக்கிற செல்வம் என்னது, தீங்கத்தான் விளைவிக்குது. கல்வி கற்றவன்ட்ட வறுமை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கல்வி கல்லாதவன்ட்ட செல்வம் இருக்குது, அது தீமையில கொண்டு வந்து முடியும். அதான் சொல்றாங்க, கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்தவிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பத்தை செய்வதை போன்றது, மிக துன்பம் தருவதை போன்றது. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தார் கற்றார் அவை திலற்பாடு. என்ன சொல்றாங்க, மேற்பிறந்தார், மேல்குடி மக்கள் சொல்றாங்க, உயர்ந்த குடியில் பிறந்தவர், ஆகா உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் கல்லாதார் கல்வி கற்காதவர். பணக்கார வீட்டுல இருக்கான், அவன் என்ன பண்ண, கல்வி அறிவே இல்ல. கீழ் பிறந்தும் வறுமையான குடியில் பிறந்தவன் கற்றார் அனைத்திலர் பாடு. கற்றான கல்வி அறிவு பெற்றவன் அவனுடைய அளவுக்கு பெருமை இல்லாதவராக இருப்பார். ஒருத்தர் வறுமையான சூழ்நிலை படிச்சு முன்னுக்கு வந்து ஒரு கலெக்டராவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதோ ஒண்ணு, சரிங்களா? ஆனா ஏகப்பட்ட அரச குடும்பத்துல பிறந்தவன், மன்னர் குடும்பத்துல பிறந்தவன், பெரிய மிலாஸ்தார் குடும்பத்துல பிறந்தவன் கல்வி அறிவே இருக்காது. அவன் இந்த கல்வி கற்றவனுக்கு ஈடா வரவே முடியாது. மேல்குடியில பிறந்தாலும் கல்வி கற்காதவன் கீழ்குடியில் பிறந்து கல்வி கற்றவனோட ஒப்பிட முடியாது. கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் தாழ்ந்த பிறந்திருந்தாலும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. தாழ்குடியில் இருந்தவனுக்கு வராது. உதாரணமா சொன்னா டாக்டர் கை சிவன் எளிமையான குடும்பத்துல பிறந்தவர் தான், இஸ்ரோவோட தலைவர். சரிங்களா? விலங்கோடு மக்கள் அணையர் கற்றாரோடு ஏனையவர். என்ன சொல்றாங்க, இலங்கு என்றால் விளக்கமான, நூல் என்றால் நூல்களை, விளக்கமான நூல்களை கற்றாரோடு.
ஓகேங்களா? விளக்கமான நூல்களை கற்றவர்களோடு ஒப்பிடுவார்கள். விளக்கமான நூல்களை கற்றவரோடு ஒப்பிடுவார்கள். அணையர் என்றால் ஒத்திருப்பர். அணையர் என்றால் ஒத்திருப்பர். விலங்கோடு என்றால் விலங்குகளைப் போல. கற்றாரோடு ஏனையவர். கற்றவரோடு ஒப்பிடுவார்கள். ஏனையவர் என்றால் கல்வி கற்காத மற்றவர். கல்வி கற்காத மற்றவர். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? கற்றவர்கள் அறிவுடையோராக வாழ்வதும் கல்லாதவர் விலங்கை போன்ற குணத்தோட வாழ்வதையும் காணலாம். கல்வி கற்றவன் அறிவியனாக இருப்பான். சரிங்களா? கல்வி கற்றவன் அறிவியனாக இருப்பான். கல்வி கற்காதவன் சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா, அணியை பொறுத்தவரைக்கும் எதிர் நிரல் நிறை அணியார். எதிர் நிரல் நிறை அணி. ஓகேங்களா? கல்வி கற்காதவன் விலங்குகளோட ஒப்பிடப்படுகிறான். ஓகேங்களா? கல்வி கற்காத யாரோட ஒப்பிடப்படுறான்? விலங்குகளோட ஒப்பிடப்படுறான். அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமையுடையவர். சோ கல்லாமை என்பது எதை குறிக்குது? முக்கியமா அரசியல்ல வருது. அது மட்டுமல்ல, கல்வி கற்றவருடைய மாண்பு வேற. கல்வி கற்றவனுடைய மாண்பு வேற. கல்வி கற்றவன் கல்வி கற்காதவனுடைய எதிரில் நிற்கும் போது கொஞ்சம் அஞ்சக்கூடியவனாகத்தான் இருப்பான். கொஞ்சம் அஞ்சக்கூடியவனாக தான் இருப்பான். எந்த ஒரு விஷயத்தையும் அவனால சபையினர் முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அவன் ஒரு கேள்விக்குறியாதான் இருப்பான். அவனே அந்த சபையில சொல்லும் போது ரொம்ப எப்படி ஒரு கூச்சம் நேர்ந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். தன்னை தானே ஏதோ ஒரு ஏனமா கல்வி கற்காதவனே உணர்வான். அதே சமயம் இன்னும் ஒரு சில மேதைகள் இருக்காங்க, கல்வியே கத்துக்க மாட்டான், அவனுக்கு கல்வியை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா நான் தான் எல்லாம் படிச்சேன்ற மாதிரி சொல்லி தெரிவான். ஆனா அதை ஈஸியா அண்ணர்கள் கத்துக்குருவாங்க. ஈஸியா அண்ணர்கள் தெரிஞ்சிருவாங்க இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவன் சும்மா உதார் விடுறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான். சரிங்களா? ஓகே. இந்த தினம் நம்ம பார்த்தது திருக்குறள் பார்த்தாச்சு, கல்லாமை. ஓகேங்களா? இன்னும் 2 அதிகாரங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. கல்லாமை பார்த்தாச்சு. பெண்மையின் துணிவு என்று சொல்லக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்த்தாச்சு. காந்தியடிகளின் சகோதரி என்று சொல்லக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை பத்தி பார்த்தாச்சு. இலக்கண குறிப்புல வினையச்சம், பெயரச்சம், தொழிற்பெயர், வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இவை எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்றதுதான். ஒரு வினாவுல 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அகரத்தில் முடிந்தால் பெயரச்சம், இகரம் மற்றும் உகரத்தில் முடிந்தால் வினையச்சம், வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் பொருள் வந்தால் வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? ஏவல் பொருள் வந்தால் ஏவல் வினைமுற்று, செய்பவன் மற்றும் காலத்தை வெளிப்படையாக காட்டினால் தெருநிலை வினைமுற்று, குறிப்பு ஒன்றை மட்டுமே கூறக்கூடியது குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? ஒரு வினைமுற்று முற்று பெருள் பெற்று வந்தால், ஒரு சொல் வினை செயல் சொல்லுவாங்க, ஒரு செயல் முற்று பெற்று வந்தால் அதான் வினைமுற்று அல்லது முற்று வினை என்று சொல்றோம். அந்த வினைமுற்று எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் 2 வகைப்படும். ஒன்னு தெரிநிலை, இன்னொன்னு குறிப்பு. தெரிநிலை என்றால் காலத்தை வெளிப்படையாக காட்டும், குறிப்பு என்றால் பண்பினை மட்டுமே வெளிப்படையாக காட்டக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. மீண்டும் நாளை வகுப்புல சந்திப்போம். இன்னைக்கு நடத்துற கிளாஸோட டெஸ்ட் லிங்க் டிரைவ்ல இருக்குது, அட்டன் பண்ணுங்க. நம்ம மட்டும் இல்ல, எத்தனை டெஸ்ட் வேணா நீங்க அட்டன் பண்ணிட்டே இருங்க. அட்டன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லாஸ்ட் 3 days ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.